ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் எலும்பு வச்சு சூப்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை போட்டு பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா கொலைய வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எலும்பு வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த எலும்பையும் அதிலே போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா பெப்பர் காரம் தான் கோல்டுக்கு, குழந்தைங்களுக்கு, நம்மளுக்குமே சளியெலாம் இருந்தால் நல்லா கேட்கும். அதுக்கப்புறம் நான் வந்து தனியா, மிளகு, சீரகம் அது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மிளகு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றி எலும்பு நல்லா வேகிற அளவு நாட்டுக்கோழியாக இருந்தால் ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சூப்பு ரெடி ஆகிடும். அதை ஒரு பவுலில் ஊற்றி நாங்கள் எப்போவுமே சூப்பு வச்சோன்னா முட்டை வேக வச்சு 4 பீஸ் போட்டு அதில் மிளகாத்தூள் போட்டு சூப்பில் டிப் பண்ணி குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி